ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதி. தினமுமே கோடிக்கணக்கான டாலர் மதிப்புள்ள எண்ணெய் இந்த வழியாக தான் உலக நாடுகளுக்கு போகுது. ஆனால் இப்போ இந்த இடம் ஒரு நெருக்கடியான பொற்களமாக மாறி இருக்கு என்பது அனைவருக்குமே தெரியும். ஈரான் தங்களோட புது ஆயுதமான அராச் இ கமன்கீர் மூலமா அமெரிக்காவோட MQ-9 ரீப்பர் ட்ரோனை வீழ்த்தி இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்காங்க. இது சும்மா ஒரு விபத்தா இல்லை, இது ஈரானோட புதுவிதமான ஒரு இராணுவ யுக்தியோட ஆரம்பமா? ஈரான் தங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வெளிப்படுத்தி விட்டாங்களா? இதை பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ஆயுதத்தோட, அதாவது அராச்சி கமென்கீர் என்ற ஆயுதத்தோட தொழில்நுட்பத்துக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக போவோம். இது ஏதோ சாதாரண மிசைல் கிடையாது. இதோட முழு பெயரான அராச் இ கமென்கீர்ங்கிறது ஈரானிய நாட்டுப்புற கதைகளில் வர்ற ஒரு வீரனை குறிக்குது. அந்த வீரனோட அம்பு எப்படி எல்லைகளை நிர்ணயிச்சதோ அதே போலத்தான் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பும் ஈரானோட வான் எல்லையை தீர்மானிக்கிறதா ஈரான் தரப்புலேருந்து சொல்கிறார்கள். பொதுவாக ஒரு மிசைலை அல்லது ட்ரோனை வீழ்த்தணும் என்றால் ரேடார் தான் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த அராச் சிஸ்டம் ஒரு பெரிய ஒரு ஃபிக்ஸ் ரேடார் மேலே மட்டும் தங்கி இருக்கிறது இல்லை. இது ரேடார் சிக்னலை வெளிப்படுத்தாமல் மிக குறைந்த அளவில் மட்டுமே இயங்கக்கூடியது. இதனால தான் இதை எதிரி நாடுகளோட இராணுவ தளங்களில் இருக்கிற சென்சார் மூலமாக எளிதாக கண்டுபிடிக்க முடிகிறது இல்லை. ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். நவீன வான் போரில் எப்படியாவது அடிக்கணும் என்பது முக்கியம் இல்லை, கண்டுபிடிக்கப்படாமல் அடிக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். அந்த விதத்தில் இது ரொம்ப சாமர்த்தியமான ஆயுதம்னு தான் சொல்லணும். இதோட முக்கியமான சிறப்பு அம்சம் இதோட கைடன்ஸ் சிஸ்டம் தான். இது இன்ஃப்ராரெட் அல்லது எலக்ட்ரோ ஆப்டிக்கல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துது. அதாவது அந்த ட்ரோனோட இன்ஜினில் இருந்து வர்ற சூட்டை அல்லது அதில் இருக்கிற கேமராக்களோட வெப்பத்தை இது துல்லியமாக குறிவைக்கக்கூடியது. ஒருவேளை ரேடார் ஜாமிங் மூலமாக அமெரிக்கா தப்பிச்சாலும் இந்த வெப்பத்தை உணரும் சிஸ்டம் அந்த ட்ரோனை விடாமல் துரத்திக்கிட்டு போய் தாக்கும். இதோட இன்னொரு பலம் இதோட பெயர் திறன், அதாவது லான்ச் பிளாட்ஃபார்ம். இதோட பெரிய ட்ரக் மேலே இருக்கிற ஒரு சிறிய கண்டெய்னர் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஒரு மலைப்பகுதியிலையோ அல்லது அடர்ந்த காட்டிலேயோ இல்லாட்டி ஒரு சாதாரண கட்டிடத்துக்கு பின்னாலேயோ ஒழிச்சு வச்சுக்கலாம். லான்ச் பண்ண வேண்டிய நேரம் வந்தால் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளேயே இதை தயார் செஞ்சு தாக்குதலை நடத்தி அங்கிருந்து உடனே கிளம்பிடலாம். சூட் அண்ட் ஸ்கூட் அன்றே தானே சொல்வார்கள். இது எதிரிகளுக்கு இந்த ஆயுதம் எங்கிருந்து வருது என்று தெரியாமல் ஒரு குழப்பத்தை எதிரிகளுக்கு ஏற்படுத்தும். அடுத்ததாக இந்த மிசைலோட ஸ்பெஷாலிட்டியே பட்ஜெட் வார்ஃபேர். இது ஏன் மலிவானது என்று சொல்லுகிறார்கள் என்றால், அமெரிக்காவோட ஒரு மிசைல் சிஸ்டம் கோடிக்கணக்கான டாலர் செலவாகும். ஒரு மிசைல் சிஸ்டத்துக்கு கோடிக்கணக்கான டாலரானது செலவாகும். ஆனால் இப்போ ஈரானோட இந்த மிசைலை உற்பத்தி செய்த மிக குறைந்த அளவிலான பணம் தான் செலவாகுது. நவீன போரில் விலை உயர்ந்த ஆயுதங்களை மலிவான ஆயுதங்களை கொண்டு வீழ்த்துறது அசிமெட்ரிக் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அசிமெட்ரிக் வார்ஃபேர்னு சொல்கிறாங்க. ஈரானோட சாகிட் ட்ரோன்களும் இதே மாதிரி தான். மலிவான மொபைல் சிஸ்டங்கள் தான் இன்னைக்கு உலக இராணுவ களத்தில் வல்லரசுகளுக்கு பெரிய தலைவலியாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதுதான் உண்மையும் கூட. அடுத்ததாக அமெரிக்காவோட அந்த MQ-9 ரீப்பர் ட்ரோனை பற்றி பார்ப்போம். இதோட விலை சாதாரணமான விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 16 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வரைக்குமே இந்த ட்ரோனோட விலை இருக்கும். இவ்வளவு விலை உயர்ந்த நவீன தொழில்நுட்பம் கொண்ட ஒரு ட்ரோனை ஈரான் எப்படி வீழ்த்தினாங்க? இதோட பெரிய கேள்விக்குறியாக அனைவருக்குமே இருக்கு. இந்த மாதிரி மலிவான மொபைல் ஏவுகணை அமைப்புகள் அமெரிக்கா மாதிரி பெரிய வல்லரசுகளோட விலை உயர்ந்த போர் விமானங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக மாறிக்கிட்டு இருக்கு என்பதுதான் உண்மையாக இருக்கு. இது அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கு என்பதுதான் உண்மை. இப்போ நாம் இந்த ஆயுத சோதனைகளுக்கு அப்பால் இருக்கிற உண்மையான அரசியலை பார்ப்போம். ஏன் ஈரான் இந்த நேரத்தில் இந்த செயலை செய்திருக்கிறார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு கிளம்பும். இதற்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு புவியியல் அரசியல் சதுரங்கமானது ஓடிக்கிட்டு இருக்காண்டே சொல்ல முடியும். உலகத்தில் ஒட்டுமொத்த எண்ணெய் விநியோகத்தில் கிட்டத்தட்ட 20% முதல் 30% வரை இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் வழியாத்தான் கடத்தப்படுது. ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட கூட சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை தாறுமாற உயர்ந்திடும். இப்போ உயர்ந்திருக்கு. இந்த இடத்தை ஈரான் தங்களுடைய கட்டுப்பாடுக்கு வைத்திருப்பது அமெரிக்காவுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் ஒரு பெரிய ஒரு சவாலாக மாறிக்கிட்டு இருக்கு. பட் அமெரிக்கா தேவையில்லாமல் ஈரான் மீது கை வைத்து இப்படியான பிரச்சனைகளை தூண்டி விட்டிருக்காங்க என்பதுதான் உண்மை. சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளில் அமெரிக்கா பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் இருந்த ஈரானிய தறிக்கட்டுப்பாட்டு மையத்தை தாக்கியதால் செய்தியானது வெளியே வருது. இது சாதாரணமான தாக்குதலான்னு பார்த்தா இல்லை. ஈரான் தன்னோட ட்ரோன் இயக்குவதற்கு மையமாக வைத்திருக்கும் ஒரு முக்கியமான புள்ளியை அமெரிக்கா தாக்கியிருப்பதாக அமெரிக்காவோட மீடியாக்கள் செய்திகளை வெளியிடுகிறார்கள். ஈரானோட அராச்சி கமென்கீர்
போன்ற ஆயுதங்களை எந்த இடத்துல இருந்து இயக்கப்படுகின்றது என்பதற்கான தகவல்களை அமெரிக்கா கண்டுபிடித்து விட்டார்கள் என்ற கேள்வியிலும் மேற்குலக நாடுகளோட செய்தி ஊடக தரப்பிலிருந்து எழுப்பப்பட்டது. பட் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. அமெரிக்காவோட மத்திய கட்டளை மையம் அதாவது சென்கோம் தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தார்கள். ஈரான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியில் கடல் கன்னிவெடிகளை பரப்ப முயற்சி செய்கிறார்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். இது உலக வர்த்தக கப்பல்களை மிரட்டுவதற்கு சமம். கப்பல்களை இந்த ஜலசந்தி வழியாக செல்ல விடாமல் தடுப்பது அல்லது அச்சுறுத்துவது என்பது உலக பொருளாதாரத்தை பணிய கைதியாக பிடிப்பதற்கு சமம் என்பதுதான் நிறைய பேரோட கருத்து. பட் அமெரிக்கா தான் இதனைத்தையுமே ஆரம்பித்தார்கள் என்பதை நாங்கள் மறுபடியும் திரும்ப சொல்ல வேண்டி இருக்கு. அமெரிக்கா தான் தேவையில்லாமல் ஈரான் மீது கை வைத்தார்கள். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதி மூடப்பட்டது. இப்போ அதனை துறக்க சொல்லியும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியில் கன்னிவெடிகளை போடக்கூடாது என்றும் அமெரிக்கா கதறி துடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். பட் இது அனைத்துக்குமே ஆரம்ப புள்ளி அமெரிக்கா தான். மறுபுறம் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கார். ஈரான் எஞ்சியிருக்கிற குறைந்த வளங்களை வைத்துத்தான் போராடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே நேரத்தில் அமெரிக்காவோட ஃபாரின் அமைச்சகம் அதாவது ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் தரப்புல இருந்து இன்னும் திரைமறைவில் பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பானது இருப்பதாக சொல்கிறார்கள். இங்குதான் நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த வான்வழி தாக்குதல்கள் என்பது வெறும் இராணுவ நடவடிக்கை மட்டுமில்லை, அது ஒரு சிக்னல். அமெரிக்கா மற்றும் அதன் ஆதரவு நாடுகளுக்கு எங்களுடைய வான்வழிக்கு நீங்க நுழைஞ்சால் அதுக்கான விலையை நீங்க தர வேண்டி இருக்கும் என்பதை ஈரான் தரப்புல இருந்து மிரட்டலா உறக்க சொல்லி இருக்கிறார்கள். இந்த மோதல் ஈரான் அமெரிக்காவுடன் மட்டும் முடிய போறது இல்ல. ஏமன், ஈராக், லெபனான் என ஈரான் ஆதரவு பெற்ற படைகள் அனைத்துமே இப்ப விழித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு ட்ரோன் வீழ்த்தப்படுகிறது, நாளைக்கு ஒரு கப்பல் தாக்கப்படலாம். இது ஒரு சங்கிலி தொடர் எதிர்வினியா அதாவது செயின் ரியாக்ஷனா உருவாகிக்கிட்டு இருக்கு. இந்த பிராந்தத்தில் நிலவுற இந்த ஷேடோ வார் எப்போ வேண்டுமானாலும் ஒரு நேரடியான போராக மறுபடியும் மாறலாம். அதுக்கான அபாயம் தான் அதிகமா இருக்கு. இப்போ வரையும் சீஸ்ஃபயரை தான் மெயின்டைன் பண்ணுகிறார்கள். பட் இது எப்போ வேணாலும் துண்டிக்கப்பட்டு மறுபடியும் பயங்கரமான போரானது ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த சூழல்ல நாம பார்க்குற ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு மிசைல் லான்ச்சிங்கும் ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தினுடைய முன்னோடியா இருக்கு. இந்த பதட்டம் தனியுமா அல்லது இதோட நீண்டகால மோதலினுடைய தொடக்கமாக இருக்க போதா? இதை பற்றித்தான் இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய வல்லுநர்கள் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். இந்த நவீன காலத்துல போர் எப்படி மாறி இருக்கு? இந்த கேள்வி கண்டிப்பா பல பேருக்கு எழும்பும். ஒரு பக்கம் கோடிக்கணக்கான டாலர் செலவு பண்ணி உருவாக்கப்பட்ட அதிநவீனமான ஆயுதங்களை வச்சிருக்கிற வல்லரசு நாடுகள், இன்னொரு பக்கம் மிக குறைந்த செலவுல புத்திசாலித்தனமான தொழில்நுட்பத்தை வச்சிருக்கிற நாடுகள். இதுதான் நவீன காலத்து டேவிட் வெசஸ் கோலியாத் போர் அப்படின்னு சொல்கிறார்கள். கிங் காலேஜ் லண்டனோட மிலிட்டரி வல்லுநராக இருக்கிற மார்க் கெல்போன் அவர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். நவீன போருங்கிறது எந்த ஒரு நாடு அதிக பணம் வச்சிருக்கிறதை விட எந்த நாடு மலிவான ஆயுதங்களை அதிக அளவில் உற்பத்தி செய்து பயன்படுத்துகிறார்கள் என்பதில் தான் இருக்கு. ஈரானோட சாகி ட்ரோன்களை பாருங்க, இதோட சாதாரணமான பைக்கினுடைய இன்ஜின் அவ்வளவுதான் மலிவான பொருள். ஆனா இதை ஒரு பெரிய மிசைல் வச்சு வீழ்த்துறதுக்கு அமெரிக்கா செலவு பண்ற தொகை அந்த ட்ரோனோட விலையை விட பல மடங்கு அதிகம். இதுவே ஈரானுக்கு கிடைச்ச பொருளாதார ரீதியான வெற்றியாக பார்க்கப்படுது. பழைய காலத்துல பெரிய பெரிய ராணுவ தளங்கள், பெரிய பெரிய ரேடார்கள் தான் பலமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு போர்ட்டபிள் சிஸ்டம் தான் ராயா. இந்த ஹராச் கமென்கீர் போன்ற ஆயுதங்களை ஒரு லாரியில வச்சு எங்க வேணாலும் கொண்டு போகலாம். ஒரே இடத்துல நிலைத்து நிற்காம தாக்குதல் நடத்திட்டு அடுத்த நிமிஷமே இடம் மாறி வேறு இடத்துக்கு போகலாம். இதுதான் எதிரி நாட்டு ஏவுகணைகளுக்கு பெரிய ஒரு சவால். ஏனென்றா அவங்க எந்த இலக்கை தாக்கணும்னு முடிவு பண்றதுக்குள்ள அந்த இடமே முழுமையா காலியாகிடும். அதாவது அந்த இடத்தை விட்டு ஏடப்ப சிஸ்டங்களை வேறொரு இடத்துக்கு கொண்டு போயிடுவார்கள். இதனால் அந்த இடத்துல தாக்குதலை நடத்தினாலும் எந்த ஒரு இழப்புகளும் ஈரானுக்கு ஏற்படாது. இந்த மோதல் இதை உணர்த்துதுண்டா போரைங்கிறது இனிமேல் வெறும் பெரிய பெரிய விமானம் மற்றும் போர்க்கப்பல்களை சார்ந்தது மட்டுமில்லை. இது சாஃப்ட்வேர் மற்றும் ஆட்டோமிஷன் சார்ந்தது. செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஜை மற்றும் தானியங்க அமைப்புகள் எந்த அளவுக்கு ஒரு நாட்டுகிட்ட அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்க பலமானவங்களாக இருப்பாங்க. ஈரான், துருக்கி போன்ற நாடுகள் தங்களோட சொந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குறதுல இப்ப ரொம்ப தீர்க்கமா இருக்கிறார்கள்னு தான் சொல்லணும். வல்லுநர்கள் சொல்லுகின்ற இன்னும் ஒரு விஷயம் என்னண்டா, இந்த மாதிரி குறைந்த செலவுள்ள மொபைல் ஆயுதங்கள் உலகத்தோட பாதுகாப்பு சமன்பாட்டை மாத்திடுச்சு. பெரிய வல்லரசுகள் இப்ப தங்களோட பாதுகாப்பு திட்டங்களை மாற்றி யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏனென்றா ஒரு சின்ன ட்ரோனோ அல்லது ஒரு மொபைல் மிசைலோ ஒரு போர்க்கப்பலையோ அல்லது ட்ரோனையோ செயலிழக்க வைக்கக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்ததா இருக்கு, செயலிழக்க வைக்க முடியும். நாம இப்போ ஒரு தகவல் மற்றும் தொழில்நுட்ப போர் அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக் வாருக்கு நடுவில் இருக்கோம். ஒரு தாக்குதல் நடக்கும்போது அது வெறும் ஆயுதங்களால் மட்டும் நடக்கிறது இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற சைபர் தாக்குதல்கள், சைபர் அட்டாக் மற்றும் வதந்திகள் எல்லாமே கலந்திருக்கு.
ஒரு இராணுவ வல்லுநர்கள் சொன்னது போல இன்றைய போர் என்பது நிலத்தில் மட்டும் நடக்கிறது இல்லை, அது மக்களினுடைய மனநிலையிலும் பொருளாதாரத்திலும் தான் நடக்குது. மொத்தத்தில் மத்திய கிழக்கு மறுபடியும் ஒரு கத்தி முனையில நிற்குதுன்னு தான் சொல்லணும். ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது பெரிய போருக்கு வித்திடும். ஈரான் சொல்ற மாதிரி இந்த செய்தி உண்மையா இல்லையாங்கிறது எங்களால் இப்போ உறுதிப்படுத்த முடியாது. போர் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு பிறகு உண்மையான செய்திகள் வெளியே வரும். அதில் எந்த இழப்புகள் அமெரிக்கா கைப்பற்றிருக்கும் என்பதை நாங்கள் கவனிக்க முடியும். ஆகவே ஈரான் தரப்பில் இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய இலக்கை அடையும் வரையும் விட்டுக் கொடுக்க போறதில்லை என்பது தெளிவாக தெரியுது. அமெரிக்காவோட ஆயுதங்கள் எப்படி சுட்டு வீழ்த்துவது என்பதற்கான தாற்பயத்தை இப்போ ஈரான் தெரிந்து கொண்டு விட்டார்கள். இதனால் ஈரானை அமெரிக்காவால் தோற்கடிக்க முடியாது என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.